நாம் கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு புதிதாய் கட்டுவீர்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாக கட்டுவீர்கள். இப்போ புதிது அப்படின்னாலே அங்கே பழசு ஒன்று மறைந்திருக்குன்னு அர்த்தம். பழையது, பழைய வாழ்க்கை, பழைய செயல்பாடுகள், ஏற்கனவே பிரயாசப்பட்டது, ஏற்கனவே உழைத்தது, ஏற்கனவே முயற்சி பண்ணினது, ஏற்கனவே நம்ம பிரயாசப்பட்டு வாங்கினது, உருவாக்கினது, பல காரியங்கள்ல நம்ம தோல்வியுற்று இருக்கிறோம், தோல்வி அடைந்திருக்கிறோம். நம்ம பிரயாசப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், சம்பாதித்தோம், உழைத்தோம், வாங்கினோம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில் அது இல்லை. இன்னைக்கு வெறும் ஆளா நின்றுட்டு இருக்கிறோம். எல்லாம் லாஸ் ஆச்சு, எல்லாம் லாஸ் ஆயிட்டு, எல்லாத்தையுமே இழந்திருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு இழக்கல, உயிரை மாத்திரம் நம்ம இழக்கல. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில அநேகர் நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆக என்ன காரணம், எதால் இழந்தோம் அப்படி என்பது சிலருக்கு காரணம் தெரியும், பலருக்கு காரணம் தெரியாது. யாருமே இழந்து போவதற்காக சம்பாதிப்பதில்லை. ஒரு மனுஷன் இழந்து போவதற்காக ஒரு நிலத்தை விலை கொடுத்து வாங்குவதில்லை. ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறார், கஷ்டத்தின் சூழ்நிலையாக அந்த வீட்டை விற்பனை செய்கிறார். அந்த வீட்டை கட்டி விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மனிதன் கட்டுவது இல்லை. கால சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் இழக்க நேரிடுகிறது. அதே போலதான் சம்பாதித்த எவ்வளவு நகைகளை வாங்குனீங்க, எத்தனையோ சவரன்களை வாங்குனீங்க. ஆனா இன்றைக்கு உங்க வீட்டில் பார்த்தா இருக்கிறதெல்லாம் கவரிங் நகை, கவரிங் தான் இருக்கு. ஒரிஜினல் இருந்த தங்க நகை இருக்கா, ஒரிஜினல் கோல்டு இருக்கான்னு பார்த்தா இல்ல, ரோல்டு கோல்டு தான் இருக்கு, கவரிங் தான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் கோல்டு இல்லை. வேற வழி இல்லாம அதற்கு ஒப்பனையாக, அதற்கு ஈடாக சில செயின்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் பத்திரமா. அது ஊருக்கெல்லாம் போகும்போது என்னட்டையும் செயின் இருக்குன்னு சொல்லி போட்டு காட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இழந்து விட்டோம். நான் வாங்கும் பொழுது இதை ஒரு நாள் இழக்க போகிறோம் என்ற எண்ணத்தோடு யாரும் வாங்கவில்லை. இது நம்மகிட்ட இருக்கும், நம்ம ஆபத்துக்கு பயன்படுகின்ற எண்ணத்துல தான், நோக்கத்துல தான் நீங்க அந்த பொருள் எல்லாம் ஒவ்வொன்றையும் வாங்கி சேமித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பொருள்கள் உங்கள் வீட்டில் இல்லை. இன்றைக்கு இருப்பதுக்கு வறுமையும் கஷ்டமும், இன்றைக்கு இருப்பது கடனும், இன்றைக்கு குடியிருப்பது வியாதியும், மன சஞ்சலங்களும் வேதனைகளும் நம்முடைய வீடுகள் இன்றைக்கு குடியிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ புதிதாய் கட்டுவாய், நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள், நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள், நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலதெல்லாம் இடிந்து போனது, பூர்வீகமானது இடிந்து போனது, முந்தினவைகள்லாம் இடிந்து போயின, உழைத்ததெல்லாம் உடைந்து போனது, நொறுங்கி போயின, விலகி போனது, இழந்து போய்விட்டோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள், நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கட்ட போகிறது புதிதாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும், அது உறுதியாக இருக்கும். இனி அதை யாரும் இடிக்க முடியாது. காரணம், அதை கட்ட வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். புதிதாக கட்டுவீர்கள். ஆமென். எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 4லிருந்து 7 வரை. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை, இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, நீங்கள் புதிதாய் கட்ட போகிறீர்கள். அது எல்லாம் நாசமா போச்சு, முழு நாசம், முழு நாசம், எல்லாம் நிர்மூலமாயிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, நீங்கள் அதை புதிதாய் கட்டுவீர்கள், நீங்கள் அதை புதிதாக கட்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ரொம்ப காலம் எவ்வளவு முயற்சியெல்லாம் பண்ணியாச்சு, முடியல. ஆனா நீ கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப காலம் பாழா போச்சு, ரொம்ப காலம் இடிந்தே கிடக்கு, சமாதானமா நொறுங்கி போச்சு, சந்தோஷமா வாய்ப்பே இல்லை, அழிஞ்சு போச்சு. பணம் பொருளா இன்னைக்கு வேலைக்கு போனாதான், இன்னைக்கு சம்பாதிச்சாதான், இல்லைன்னா நாளைக்கு கஷ்டம். அன்றன்றைக்கு வருமானம் அன்றன்றைக்கு கூட பூர்த்தியாகவில்லை. இது எல்லாமே உடைந்து நொறுங்கி பல கூறுகளாக சிதைந்து நொறுங்கி கிடக்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள். எதையா? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளே. ரொம்ப நல்ல. அதாவது இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதும், இந்த வசனத்தை கேட்கிற பொழுதும் நீங்க என்ன நம்ப கூடாது, இந்த வசனத்து மேல நம்பிக்கை வைக்கணும். பிரசங்கம் நல்லா இருந்துச்சு சொல்லாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை நன்றாக இருந்தது, வசனம் நன்றாக இருந்தது. என்னை விட தாண்டி பிரசங்கிக்கிற சிங்கமெல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில். அவர்கள் முக்கியம் அல்ல,
அவர்கள் எடுத்து பேசுகிற அந்த வசனம் இருக்கு, அந்த வசனம் தான் முக்கியமானது. இதுதான் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. இந்த வசனத்தால தான் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தால எதையும் சாதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் சொல்றாரு, அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி. நெடுங்காலம். ஆங்கில வேதாகமத்தில் என்ன எழுதிருக்குன்னா, they shall rebuild the old ruins அப்படின்னு எழுதியிருக்கு. old rebuild, மறுபடியும் திரும்ப கட்டுவீர்கள். they shall rebuild the old ruins. ruinsனா முழு நாசம், முழு நாசம். அடுத்தவரை நீங்க வாசிங்கன்னா, they shall rise up the former desolation. நிர்மூலமாயிற்று. desolation, ruins, முழு நாசம், முழு நாசம், முழு நாசம். ஒண்ணுமே இல்லை. சல்லி வேர் கூட இல்லை. ஆணி வேர் போச்சு, சல்லி வேர் கூட இல்லை, எல்லாம் போச்சு, முழு நாசம். அதான் சொல்றாரு, you will rebuild, நீ திரும்ப கட்டுவாய். you will new rebuild, புதிதாக கட்டுவாய். அல்லேலூயா. உங்களால கட்ட முடியும். யாருடைய உதவி கொண்டு? பை ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை கொண்டு கட்ட முடியும். அவரால் அதை கட்ட முடியும். இடிந்தது இடிந்தது தான், போனது போனது தான். உலகம் சொல்லும், நீ இழந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உனக்கு வியாதி வந்து முடிஞ்சு போச்சு, கடைசி வரையும் மருந்து மாத்திரை தான் உனக்கு கதி. Never. The Bible says, the Lord Jesus Christ says, you will rebuild. Hallelujah. நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள். Lord Jesus Christ அவர் சொல்றாரு, நீங்கள் புதிதாக கட்டுவீர்கள். Hallelujah. ஆமென். அவரால முடியும். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமென். நீங்க இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹalleluya. சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. I cannot live without you. முடியாது, என்னால வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இருந்தால் என்னால் வாழ முடியும் ஐயா. நீர் இருந்தால் என்னால் வாழ முடியும். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், they shall rebuild the old ruins. பழங்காலங்கள் நாசமா போனது, நெடுங்காலமாய் நாசமாய் போனது, இடிந்து போனது, நொறுங்கி போனவைகளை உங்கள் கையை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எங்கெங்கெல்லாம் கை காட்டுகிறீர்களோ அதெல்லாம் கட்டப்பட போகிறது. அதையெல்லாம் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். உங்கள் கரத்தை கொண்டு, உங்கள் வாயின் வார்த்தையை கொண்டு, உங்கள் ஜபத்தை கொண்டு, உங்கள் விசுவாசத்தை கொண்டு, நீங்கள் வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையை கொண்டு தேவன் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், போனது போனதுதான்ப்பா. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ புதுசா கட்ட போறப்பா. நீங்கள் புதிதாக கட்ட போகிறீர்கள். நீங்கள் புதிதாக கட்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். தலைமுறை தலைமுறை, தாத்தா காலத்திலிருந்து, எங்க அப்பா காலத்திலிருந்து, எங்க அம்மா காலத்திலிருந்து, ஐயோ அதே கஷ்டம், அதே கஷ்டம், அதே கஷ்டம், இந்த நாள் வரை ஸ்டில் நவ் சொல்லலாம். நீங்க இந்த நாள் வரை, இப்பொழுது வரை, இதுவரைக்கும் நான் கஷ்டப்படுகிறேன். உண்மைதான், நிறைய இழந்திருக்கிறீங்க, இழக்க கூடாதவன் இழந்திருக்கிறீங்க. ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்கள் புதிதாய் கட்டப் போகிறீர்கள். நீ புதிதாய் கட்டுவாய். இடிந்து நொறுங்கி போனதை, பாழாய் போனதை, நெடுங்காலம் பாழாய் கிடந்ததில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல குடியிருக்க முடியாதப்பா, அந்த வீட்டிலே குடியிருக்க முடியாது ஐயா, அந்த வயல்ல சாகுபடி செய்ய முடியாது ஐயா, ஐயோ அது தரித்திரம் பிடிச்ச இடம், அங்கதான் அந்த செய்வன் இருக்கு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த நொறுங்கி போனதை, அழிந்து போனதை, இடிந்து போனதை, இழந்ததை உங்கள் கரங்களை கொண்டு தேவன் கட்டி எழுப்ப போகிறார். உங்கள் கரங்களை கொண்டு, உங்கள் ஜபத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த கொண்டு நீங்கள் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறீர்கள். That shall rebuild the old ruins. நாசமா போச்சுங்கறம்ல, நாசமா போச்சுங்க, ஒண்ணுமே கிடையாது. ruins, நாசம், முழு நாசம். டிக்ஷனரி எடுத்து அந்த வசந்த வார்த்தைக்கு என்னையா விளக்கம் இருக்குன்னு பார்த்தா, முழு நாசம், முழு அழிவு, total loss அப்படிங்கறாங்களே. நான் செத்து போய்லான்னு இருக்கிறேன் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்பா நீ மனசை விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, வேதத்தை மறந்து விடாதே, உன் தெய்வத்தை மறந்து விடாதே. இழந்து போன அதே இடத்துல உன் கரத்தை கொண்டு தேவன் கட்டி எழுப்ப போகிறார். புதிதாய் கட்டுவீர்கள்.
ஆமென். அல்லேலூயா. எங்க இடத்தை குறித்து நாங்கள் மந்திராலயத்தை போகும்போது சொன்னார், அங்க குடியிருக்க முடியாது அப்படின்னாரு. பேய் குடியிருந்துச்சு. இந்த வீட்டை பூட்டி போட்டுட்டு சுபத்திரத்தில் பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு கீத்து கொட்டா போட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பேய் தான் இருக்கு, அங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு. இருக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல தேவன் புதிதாய் கட்டி எழுப்பியிருக்கிறார். தேவன் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிறார். எல்லா மகிமையும் கனமும் துதியும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் வாழ முடியாது. I cannot live without you. Jesus, I cannot live without you. இல்லாம வாழ முடியாது ஐயா. உம்முடைய உதவினாலே என்னால் வாழ முடியும். உம்முடைய உதவினாலே என்னால் வாழ முடியும். உதவினால வாழ முடியும். நீங்க சொல்லலாம், இன்னைய வரையும் கஷ்டம் தான் பிரதர். இன்னைக்கு காலையில கூட உட முடியாம தான் பிரதர் வந்திருக்கிறேன். இன்று கூட இந்த காலை வேளையில கூட நான் பலவீனத்தில் வந்திருக்கிறேன். உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. நீங்கள் புதிதாய் உங்கள் சரீரத்தை கட்டப் போகிறீர்கள். உங்கள் சரீரத்தின் வாழ்க்கை புதிதாய் கட்டப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் மாறப்போகிறது. உங்களுடைய செயல் சரீரத்தில் பலன் புதிதாய் கிடைக்க போகிறது. அந்த பழசு ஒளிந்து போக போகிறது. பழையது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிறது. நொறுங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அழிந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். ஐயோ, வாழ்க்கை இவ்வளவுதானா? கர்த்தரை விடவும் முடியலையே, தொடரவும் முடியவில்லையே, ஏங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் புதிதாய் கட்ட போகிறீர்கள். நீங்கள் புதிதாய் கட்ட போகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து. நல்லா கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? மறுஜாதியார், the strangers shall stand and feed your flocks. உடைய மந்தைகளை மேய்த்து. ஒரு நபர் கூட உங்களுக்கு திரும்பி பார்க்க இருக்காது. உங்களுக்கு வேலை செய்ய, உங்கள் மந்தைகளை மேய்க்க உங்களுக்கு முன்பாக மறு ஜாதியார் வருவார்கள். அந்நிய ஜாதியார் வருவார்கள். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மக்களை கர்த்தர் எழுப்பி தருவார். இன்றைக்கு ஒருவர் கூட உங்கள் வீட்டு பக்கம் வராமல் இருக்கலாம். ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்கள் கரத்தில் தான் தேவன் அதை செய்ய போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக தான் தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 6வது வசனம். அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி புதிதாக உங்களை கட்ட வைக்கிறார்? இழந்து போனது ஏன் கொடுக்கிறாரு? கொடுத்து நீ மாத்திரம் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்வதற்காகவா? இல்ல. நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு ஆசாரியம், ஊழியக்காரன். நம்ம அனைவரும் அந்த வசனத்தை பாருங்க. 6வது வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர் அல்ல, ஆண்டவருடைய வேலையாட்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நல்லா கவனிங்க. எதற்காக, ஏன் ஊழியம் செய்ய சொல்றாரு? மீன் பிடிச்சவன் எல்லாம் மீன் பிடிச்சது போதும்பா, வா உன்னை மனுஷனை பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். மீன் பிடிக்கிறதுல எவ்வளவு வருமானம், எவ்வளவு திறமையான ஆட்கள், பலசாலிகள், தைரியசாலிகள். பயந்தவன்லாம் கடலுக்குள்ள போக முடியாது. அலை வர்றதுக்கு இவன் விழுந்து செத்து விடுவான். அலைய பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துடும். தைரியமா இருக்கிறவன் தான், திமிங்கலமே வந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற தைரியம் தான் கடலுக்குள்ள போக முடியும். அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் போதும் நீ உனக்காக உழைத்தது போதும், வா என் வேலையை செய். ஏன், எதற்காக? நமக்கு ஒரு சிறப்பு பெயர் வைக்கிறார். என்ன பேரு? யூ ஆர் பிரிஸ்ட். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசாரியர்கள். பிரிஸ்ட், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசாரியர் என்னப்படுவீர்கள். ஏன், எதற்காக? அது மட்டுமல்ல, தேவனுடைய வேலையாட்கள். எல்லாரும் தேவனுடைய வேலையாட்களாக இருப்பீர்கள். யூ ஆர் சர்வெண்ட் ஆஃப் காட்ஸ். கடவுளுடைய வேலையாட்கள் நீங்கள் எல்லாரும் என்று சொல்லப்படுவீர்கள். எதற்காக? இந்த 2 பெயர் நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? எல்லா மக்களுடைய செல்வத்தையும் அனுபவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. இந்த 2 வேலையை செய்தால் அனுபவிக்கலாம். ஏன்னா தரித்திரம் தலைவிரிச்சுதான் ஆடும். அது 6வது வசனத்தை நல்லா கோட் பண்ணி வச்சீங்க. நீங்கள் என்னுடைய கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய நீங்கள் அப்படிங்கிறதுல உங்க பேரை வச்சீங்க. நான் கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவேன். ஆமென். நான் கர்த்தருடைய ஆசாரியன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் கர்த்தருடைய ஆசாரியன், நான் கர்த்தருடைய ஆசாரியன் என்று இனி அழைக்கப்படுவேன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆசாரியன் என்று அழைக்கப்பட போகிறேன். நான் இனி கர்த்தருடைய ஆசாரியன் என்று அழைக்கப்பட போகிறேன். அவருடைய பணிவிடக்காரன் என்று அழைக்கப்பட போகிறேன். இந்த ரெண்டு பெயருக்கு நீங்கள் சூட்டபிள் நபரா இருந்தா செல்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும். அந்நியர்களின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இல்லைன்னா இருக்கிற செல்வத்தை அனுபவிக்க முடியாது. எல்லாம் லாஸ் ஆயிடும், எல்லாம் லாஸ் ஆயிடும், எல்லாம் போயிடும். ஊழியத்தை செய்யாத நபர்கள் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள் அல்ல. பிரேயர்ஸில் நடத்தாதவர்கள், பிரேயர்ஸில் நடத்துவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தாதவர்கள், அதற்கு முயற்சி செய்யாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று எண்ணப்படுவீர்கள், அவருடைய பணிவிடக்காரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, ஜாதிகளின் செல்வம் நீங்க அந்த ஜாதியிலே கிடக்கு, அது வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? என்ன காரணம்? ரெண்டு வேலையும் செய்யணும். ஒன்று, நம்மள யாரு ஆசாரியனா போதிக்கிறவனா இருக்கணும், போதிக்கிற நபரா இருக்கணும். எங்க இந்த மூப்பர்கள் கூட்டம்லாம் நடக்குது, ஒவ்வொருத்தரையும் ஜெபம் பண்ண விட சொல்றாங்க. ஜெபம் பண்ண விட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடும் ஒரு ஆள் அது வாயை திறந்து ஜெபம் பண்றதுக்கு. ஆனா சபைக்கு யாருங்கெல்லாம் யாருங்க? மூப்பர்கள். காரணம் என்ன? வசனத்தை பேசி பழகல, ஜெபம் பண்ணி பழகல. வீட்டுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் 1 மணி நேரம் குடும்ப ஜெபத்தை அவங்க நடத்தல. அதனால அவங்களுக்கு ஜெபம் பண்ண வரல. 1-2 பேர் தான் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வீட்டு குடும்ப ஜெபம் நடத்துறவங்க 1-2 நபர்கள் இருக்கிறாங்க. மற்றவங்க, அண்ணா நீங்க ஜெபம் பண்ணுங்க அண்ணா, நாங்க எப்பொழுதும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி நிக்கிறோம். மாப்பிள்ள மாதிரி வந்து மாப்பிள்ள மாதிரி போறேன். யூ ஆர் priest. The Bible says you are priest. நீங்கள் எல்லாரும் priest of God. You are servant of God. தேவனுடைய பணிவிடக்காரர்கள், வேலையாட்கள் என்னப்படுவீர்கள். அதுதான் பைபிள் வசனம், அதுதான் வார்த்தை. நான் ஆசாரியன், நான் தேவனுடைய பணிவிடக்காரன். இது ரெண்டும் நடப்பது உண்மையானால் பிரஜாதி மக்களின், ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவன் கொடுத்த கடமை. அது தேவன் கொடுத்த பிரதான கட்டளை. அதை யாரும் மாற்ற முடியாது. ஊழியம் செய்கிறவன், தேவனுடைய பணிவிடக்காரனா இருக்கிறவன், ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க பிறந்தவன். யார் யாரெல்லாம் இந்த ஊழியத்தை நான் செய்ய போறேன், ஒரு 2 பேருக்காவது நான் சொல்லணும், ஒரு 2 பேரை வச்சாவது நான் குழு ஜெபம் நடத்தணும். இந்த நாள்ல நான் தீர்மானம் பண்ண 2 பேரை வச்சாவது நான் ஒரு பிரேயர் செல் ஆரம்பிக்கணும் சொல்றேன். நீங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. 2 பேரை வச்சாவது நான் குழு ஜெபம் ஆரம்பிக்கணும். ஒரு 4 பேரை வச்சாவது நான் ஒரு குழு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஐயா, உங்க தரித்திரம் நீங்குவதற்கு இதான் வழி, உங்களுடைய கடன் நீங்குவதற்கு இதான் வழி. இல்லைன்னா தரித்திரம் தலை விரிச்சுதான் ஆடும். மாற்றம் கிடையாது. வசனம் பொய் சொல்லாது, வசனம் ஏமாத்தாது, வசனம் உண்மையை மட்டும்தான் சொல்லும், உண்மை நடக்க போறது மட்டும்தான் சொல்லும். யாரு 2 பேரை கொண்டாவது 4 பேரை கொண்டாவது நான் ஒரு ஜெபக்குள்ள ஆரம்பிக்கணும். புதுசா ஒரு இடத்துல, புதுசா ஒரு இடத்துல, இதுவரையும் வராத ஒரு இடத்துல, என் சொந்த பந்தங்கள் இருக்கிற இடமாக இருக்கட்டும், என் நண்பர்கள் இருக்கிற இடமாக இருக்கட்டும், நான் சார்ந்த அரசியலை சார்ந்த மக்கள் இருக்கிற இடமாக இருக்கட்டும், நான் பழகுகிற இடமாக இருக்கட்டும், தினமும் நான் வேலைக்கு போகிற இடமாக இருக்கட்டும், எந்த இடமோ இந்த தமிழ்நாட்டில் நான் இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் அல்லது அண்டை மாவட்டங்களில் எங்கோ ஒரு இடத்துலயாவது நான் ஒரு ஜெபக்குழுவை நடத்தணும். எல்லாரும் நிக்கிறாங்கன்னு எல்லாரும் நிக்காதீங்க, எல்லாரும் நிக்கிறாங்கன்னு தயவு செய்து எல்லாரும் நிக்காதீங்க. செய்ய முடியுமா, செய்ய ஒப்பு கொடுக்கிறீங்களா, அவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. நீங்க வாயை திறந்து ஆண்டோட சொல்லுங்க, இப்ப பார்க்கலாம். நான் ஜெபக்குழு நடத்தணும், நான் உம்முடைய ஆசாரியன் என்று எண்ணப்படுவேன் என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. அப்பா, நான் உம்முடைய ஆசாரியன் என்று சொல்லப்படணும். ஐயா, ஹல்லேலூயா. நான் உம்முடைய ஆசாரியன் என்று சொல்லப்படணும். I am the priest of the God. I am the priest of the Lord. I am the priest of the Jesus Christ. I am the priest of the Lord. சொல்லுங்க, சொல்லுங்க. படிச்ச பிள்ளைங்க வந்திருக்கீங்க, சொல்லுங்க. I am the priest of the Lord. நான் தேவனுடைய ஆசாரியன், நான் தேவனுடைய ஆசாரியன். I am the priest of the Lord. சொல்லுங்க வாயை திறந்து. I am the priest of the Lord. ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் மீது முத்திரையை போடுவார். உங்கள் தரித்திரத்துக்கு ஒரு வழியை திறப்பார், உங்கள் வறுமைக்கு ஒரு வழியை திறப்பார். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியம் செய்கிறவனை பிச்சைக்காரனாக விட மாட்டார். குழு ஜெபம் நடத்துகிறவர்களை, தேவனுக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை பரதேசியாய் விடுவது இல்லை, பரதேசியாய் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து ஏதோ ஒரு வழியில எங்கோ முடங்கி கிடக்கிற செல்வம் உங்கள் கையை தேடி வரும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பணிவிடக்காரன் என்று அழைக்கப்பட்ட
அழைக்கப்படுவீர்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று அழைக்கப்பட வேண்டும். நான் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று அழைக்கப்பட வேண்டும். நான் ஆசாரியன் என்று அழைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசாரியன் என்று, தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து சொல்லுங்கப்பா. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜெபக்குழு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜெபக்குழு, ஒரு 4 நபரை கொண்டு, ஒரு 2 நபரை கொண்டு, ஒரே ஒரு குடும்பத்தை கொண்டு, அப்பா இதுவரை சபைக்கு வராத மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல நான் ஆரம்பிக்கணும். என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவரை கேட்கலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்களோ அவங்க கையை உயர்த்தி கேளுங்க. இந்த வாரத்துல எனக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஒரு வழியை திறந்து விடுங்க ஐயா, எனக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. அப்பா எனக்கு ஒரு வழியை திறந்தருளும், எனக்கு ஒரு வழியை திறந்தருளும். ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருங்க. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆமென். ஊழியம் செய்யணும், நம்ம மேல விழுந்த கடமை இது. நம்ம எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும், இது நம்ம மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஒரு இடத்துல நடத்துங்க ஐயா, ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடத்த தெரியலையா? ஊழியக்காரருடைய உதவியை தேடுங்க, மூப்பர்களுடைய உதவியை தேடுங்க, உடன் ஊழியருடைய உதவியை தேடுங்க, ஜெபிக்க தெரிஞ்சோட உதவியை தேடுங்க. வாங்க இந்த ஜெபக்குழு வந்து ஆரம்பிச்சு கொடுங்க, கொஞ்சம் நடத்தி கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஜெபிக்க தெரியாத நீங்க, பாட தெரியாத நீங்க, அந்த ஜெபத்தை நடத்த தெரியாத நீங்க, கொஞ்சம் முன்னோடிகளாக இருக்கிற நபர்களை, அனுபவம் பெற்ற நபர்களுடைய உதவியை நாடுங்க. ஒரு ஆள் வேணா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். நாங்க வர முடிஞ்சா நாங்களே வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆசாரியன். ஆமீன் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய ஆசாரியன் சொல்லுங்க. படிச்ச பையன்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் தி priest of the Lord சொல்லுங்கய்யா. படிச்சவன்லாம் சொல்லல, முட்டி போட வச்சிருவேன். ஐ ஆம் தி priest of the Lord, ஐ ஆம் தி priest of the Lord சொல்லுங்க. படிச்ச பிள்ளையெல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். ஐ ஆம் priest of the Lord, ஐ ஆம் priest of the Lord. ஆமென். ஐ ஆம் servant of God, ஐ ஆம் servant of the God சொல்லுங்க. ஆமென். இந்த 2 வார்த்தைக்கு நாம் பொருத்தமான நபர்களாக மாறும் பொழுது எங்கெங்கெல்லாம் செல்வம் குவிந்து கிடக்கிறதோ அதை அனுபவிக்க பிறந்தவர்கள் நாம் தான். இதுதான் சத்தியம். வாசிங்க அடுத்த வசனத்தை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். Instead of your shame you shall have double honor. அவர் சொல்றாரு, நீங்க வெட்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டத்தனையாய் பலன் வரும் அப்படிங்கிறாரு. ரெண்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. You will get double honor, double honor, இரட்டிப்பான கணம். வெட்கத்திற்கு பதிலாக, instead of your shame, வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக வெட்கப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்பட்டு நிக்கிறோம். உனக்கு யார் இருக்கா? உனக்கு பேச யார் வருவா? உனக்கு கொடுக்க யார் இருக்கா? நீ ஒத்த நாடி, வெறும் பய, ஊரை விட்டு ஒரு பிழைக்க வந்தவன். எந்த இடத்துல இந்த வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படி யார் யார் பார்வை உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வீட்டை பார்த்து, சரீரத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, குடும்ப நிலைகளை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற தரித்திரத்தை பார்த்து, நீங்கள் செய்கிற மருத்துவ செலவுகளை பார்த்து, எந்த இடத்துல வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல ரெண்டத்தனையாய் பலன் வரும், ரெண்டத்தனையாய் பலன் வரும், ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஹalleluya, hallelujah. Double honor will come from Jesus. Amen. ரெண்டத்தனையான பலன், ரெண்டத்தனையான பலன். இழந்தது மட்டும் இல்லையா, அது இன்னும் நீ கூட்டிட்டு தான் வரப்போகுது. நல்ல கையெழுத்து நான் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். வெர்க்மான்ஸ் பாடல் 6வது பாடல். கலங்காதே கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை பறித்தவரோ உள்ளங்கையிலே ஏந்துவார். உன்னை பறித்தவரோ உள்ளங்கையிலே ஏந்துவார். உள்ளங்கையிலே ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது. துன்பம் உன்னிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. You will rebuild the old wounds. There shall be
இவள் புதிதாக கட்டுவீர்கள். இழந்து போய் வந்திருக்கிறீர்கள், கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், மனம் கலங்கி வந்திருக்கிறீர்கள், எல்லாம் இழந்து வந்திருக்கிறீர்கள். பிரதர், உயிரை மாத்திரம் நான் இழக்கல, நான் எல்லாம் இழந்துட்டேன். புதிதாக கட்டுவீர்கள், புதிதாக கட்டுவீர்கள், புதிதாக கட்டுவீர்கள். தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும். வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும். வாயை திறந்து கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. நான் இழந்து வந்திருக்கிறேன், எனக்கு தான் இந்த வார்த்தை. எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன்ப்பா. I have lost my strength, I have lost my money, time, everything, everyone. எல்லாம் இழந்து வந்திருக்கிறப்பா, எல்லாம் இழந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை எனக்கு பழிக்கட்டும். இந்த காலை வேளையில நம்முடைய வார்த்தை எனக்கு பழிக்கட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? இழந்து வந்திருக்கிற எனக்கு நம்முடைய வார்த்தை பழிக்கட்டும். என்னுடைய பலத்தை இழந்திருக்கிற, என்னுடைய செல்வத்தை இழந்திருக்கிற, என்னுடைய சுகத்தை இழந்திருக்கிற, சமாதானத்தை இழந்திருக்கிற, I have lost everything. தேவனே, எல்லாத்தையும் இழந்து தனி மரம் அணிக்கிறேன்பா. உதவி செய்ய யாரும் இல்லை. நீ சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேறட்டும். நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஐயா. ஆமென், ஆமென். உட்காரும். நாம் இழந்திருக்கிறோம், உண்மைதான். அதை விட ஒரு பெரிய உண்மை, சுகத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களோட வேலையை உங்களால் செய்ய முடியல, உங்களுடைய சொந்த வேலையை உங்களால் செய்ய முடியல, சரியாக சாப்பிட முடியல, சரியாக நடக்க முடியல, எதெல்லாம் உற்சாகமாக செய்தல் எல்லாம் செய்ய முடியல. இதெல்லாம் உண்மைதான். அவர் பெரிய உண்மையை சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள், மறுபடியும் 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 மறுபடியும். ஹல்லேலூயா. You will rebuild, you will rebuild. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இது நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து நாமம் நடக்க போகிறது. ஆமென். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை, 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆமென். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். புதிதாய் கட்டும் பொழுது இரட்டிப்பான பலன் வரும். அநேகர் பண்ணை ஆட்களாய் வேலைக்கு வருவார்கள். தனி நபர், தனி குடும்பம் நினைக்காதீங்க. இந்த தனி நபரை கொண்டுதான் ஒரு பெரிய காட்டை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார், ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஒரு நபரை கொண்டுதான் வாலிபனாய் திரிந்த என்னை அழைத்தார் தேவன். முறுக்குள்ள வாலிபனாய், திமிர் பிடித்த வாலிபனாய், முறுக்கான சரீரத்தோடு, உடல் அமைப்பை பார்த்து எல்லாரும் ஆசைப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, சாப்பாடு ஜிம், இப்படி அலைந்த என்னை தொட்டார் ஆண்டவர். எதற்காக வென்றால், ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்காக, அவருக்காக ஒரு சேனையை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரியன் என்ற பெயரை எனக்கு சூட்டினார், அவருடைய வேலைக்காரன் பணிவிடக்காரன் என்ற பெயரை எனக்கு அவர் சூட்டினார். அதே பெயரை தான் இன்றைக்கு அவர் உங்களுக்கு சூட்டி கொண்டிருக்கிறார், உங்கள் மேல் அந்த பெயரை வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நீங்கள் தனி குடும்பம், தனி நபர் அல்ல, ஒரு பெரிய தோட்டமாய், கூட்டமாய் மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதற்காக தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு அடுத்த 2வதாக வாசிக்கலாம். ஏசாயா 58, 11, 12. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏன்னு சொல்றாரு? ஆத்மால திருப்தி இல்ல, இருதயத்துல சந்தோஷம் இல்ல, ஒரு வெளி வாழ்க்கை, ஒரு ஃபோக்கஸ் லைஃப், அத வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வெளி தோற்றத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்றோம். நான் சந்தோஷமா இருப்பது போல, நான் சுகமா இருப்பது போல, நான் வசதியாக இருப்பது போல, நான் பணக்காரனா இருப்பது போல, எனக்கு ஒரு குறைவும் இல்லாத போல ஒரு ஃபோக்கஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க, ஒரு ஃபோக்கஸ் லைஃப். எல்லாருக்கும் பார்த்தா பளிச்சுன்னு தெரியுதோ, ரொம்ப நல்லா இருக்கிற எல்லாம் நிறைய இருக்கு.
உள்ள பார்த்தா ஒண்ணும் இல்லை, உள்ள வந்த எதுவுமே இல்லை. ஆத்மால திருப்தி இல்லை, இருதயத்துல திருப்தி இல்லை. அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். அப்ப இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படி ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் வறட்சியா கிடக்கு, ஊற்றுக்கண் நடைபெற்று கிடக்கு, தோட்டம் காய்ந்து போய் கிடக்கு, எலும்புல நினம் இல்லை, எலும்பு வலிக்குது, நடக்க முடியல, ஓட முடியல, புரண்டு ஒழுங்கா படுக்க முடியல. எத்தனை பேர் இந்த பிரச்சனை இருக்கிறோம்? தரையில படுத்து நம்ம இன்னைக்கு தரையில படுக்க முடியல, ஒரு பாயை போட்டு தரையில் படுத்த நம்மள இன்னைக்கு தரையில் படுக்க முடியல. ஒரு பெட்டு தேவைப்படுது, வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படுது, இந்தியன் டாய்லெட் தேவையில்ல, முடியல, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, எல்லாமே அன்ஈசியா இருக்கு, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு, எல்லாமே நமக்கு எதிர்ப்பா இருக்கு. நீ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, அல்லேலூயா, the Lord will guide you continuously, தொடர்ந்து நித்தமும் நித்தம். யாரு நடத்த போகிறாரு? யாரோ ஒருவர் பிடித்து நடத்தினார்கள். சொல்றேன், ஒரு நாள் இயேசு என்னை கரம் பிடித்து நடத்தினார். ஒரு காலம் என் வாழ்க்கை நன்றாக இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது, ஐயோ செல்வ செழிப்பா இருந்தது, சமாதானமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, நோய் இல்லை, பேய் இல்லை. ஒரு நாள் கர்த்தரை நடத்தினார். இன்றை கைவிட்டாரோ? never. the Lord Jesus Christ has not forsaken. சொல்றேன், ஒரு நாள் அவரை நடத்தினார். the Lord had guide. ஒரு நாள் என்ன தேவன் நடத்தினார். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டார், விலகிட்டார். கடவுள் உங்கள்கிட்ட விலகம் இல்லை, அவரை விட்டு தான் நம்ம விலகிட்டோம், தூரமா வந்துட்டோம், அவரை தான் நம்ம கைவிட்டுட்டோம், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டோம். ஐயா, எங்கேயோ தூரமா நிக்கிறோம், அவர் நிக்கிற இடத்துல இல்லை. சொல்றோம், இப்படி விலகி போனது நான். எவனோ ஒருவன் கரத்தை பிடித்து கொண்டான், ஏதோ ஒரு டெவில் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டது. அந்த சாத்தான் கரத்தை பிடித்து கொண்டு போய் எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டான். இன்றைக்கு உயிர் மாத்திரம் நாம் இருக்கிறது. இந்த நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், the Lord will guide you continually, usually, carefully, truthfully and daily. நான் உன்னை ஜாக்கிரதையாக நடத்துவேன், உண்மையாக நடத்துவேன், தினமும் நடத்துவேன். continually I will guide you. நான் உன்னை ஒவ்வொரு நாள் நடத்துவேன். அவனுடைய கரத்தை பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரையா சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் உங்களை நித்தம் நடத்த போகிறார். அவருடைய கரத்தினால் உங்களுடைய வலது கரத்தை அவர் பிடிக்க போகிறார். அவருடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இழந்து நிக்கிறேன். வாயை திறந்து ஒரு உணர்வோடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இழந்து வந்திருக்கிறேன். I have lost everything. ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். I have lost everything. I have lost everyone. I have lost my money. I have lost my strength. I have lost everyone. ஐயோ, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, என் கையை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, கையை பிடித்துக் கொள்ளுங்க. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், I will guide you. அவனை வழி நடத்துவேன். எவ்வளவு நாளைக்கு? continually, usually, வழக்கமாக உன்னை தினமும் நான் உன்னை நடத்த போகிறேன். உன்னுடைய எலும்பு பலவீனப்பட்டிருக்குப்பா, உன் ஆத்துமால சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் I will strengthen your bones. உன்னுடைய எலும்புகளை நான் நினமுள்ளதாக்க போகிறேன். ஆமென். யாரெல்லாம் எலும்பு பலவீனத்தில் வந்திருக்கிறீங்களோ அந்த எலும்புல ஒரு பலன் இறங்க போகிறது. அது தேவ பலன். நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரையில் அல்ல, நீங்கள் எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட்ல வந்த பலன் அல்ல, தேவனுடைய பலன் அந்த எலும்புல இறங்க போகிறது. அந்த எலும்புல ஒரு மாற்றம் வர போகிறது. தேவனை இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வசனத்தை, அடுத்த வசனத்தை. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா.
ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். ஐயா, நீங்கள் புதிதாய் கட்டப் போகிறீர்கள். தலைமுறையா இடிந்து கிடந்ததெல்லாம் நீங்கள் கட்டப் போகிறீர்கள். முதலாவது உங்க வாழ்க்கை கட்டப்பட போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதுல இடிந்து கிடக்கிறீர்களோ, எதுல இன்னும் அதை கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டு அதை உருவாக்க முடியாமல் பெற்றதை கையில் வந்ததை இழந்திருக்கிறீர்கள், அதை மறுபடியும் பெறுவதற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இழந்து போனதை அதை மறுபடியும் உங்கள் கரத்தை கொண்டு தேவன் கட்டி எழுப்ப போகிறார். உங்கள் கையினால கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் கட்ட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி பகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையிலே ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையிலே ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. மாலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம். குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். மாறிடவே மாட்டார். மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். the Lord Jesus Christ is alive. அவர் செத்து போன தெய்வம் அல்ல. கல்லறைக்கு தேடி போன பொழுது அங்க இருந்த காவலாகிய தூதன் சொன்னான், here is not, he is not here. இங்க இல்ல அவர், he is not here. அவர் போயிட்டாருப்பா. அவர் உடம்பு இங்க இல்ல, வெறும் துணி மட்டும் தான் அங்க கிடக்கு. அவர் இங்க கிடையாது. கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த தேவன் இங்க இல்லை. he is not here. அவர் போயிட்டார். தூதர்கள் சொன்ன வார்த்தை, கல்லறை என்று ஒரு கல்லறை உலகத்தில் வெறுமையாக இருக்குமேனால் அது இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அந்த கல்லறையில் ஒரு எலும்பும் இல்லை, சதையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் புறப்பட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடு, he is alive. He is not dead, he is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். The Lord is living everybody. The Lord Jesus Christ has been living with everybody, with you and me. அவர் உங்களுடன் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செத்து போன தெய்வத்தை தேடி வரவில்லை, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தேடி வந்திருக்கிறோம். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ பாழாய் போனதை கட்ட போகிறாய். நீ பாழாய் போய் வந்திருக்கிறாய், இழந்து வந்திருக்கிறாய். உன் கையை கொண்டு உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். அநேகரை கட்டி நான் எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது, மாறவே மாறாது. ஆமென். வார்த்தையை நம்புங்க. இயேசு கிறிஸ்து இதை செய்ய போகிறார். ஆமென். எல்லாருக்கும் இதை செய்ய போகிறார். ஒவ்வொருவருக்கும் இதை செய்ய போகிறார். The Lord is alive. உயிரோடு இருக்கிறேன். I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். தேவன் சொன்ன வார்த்தை தான் வெளிப்படுத்தின வாஸ்தவம். I am alive. நான் செத்து போகவில்லை. I am not dead. உயிரோடு இருக்கிறேன். அந்த தேவனுடைய வார்த்தை வாசிக்கலாம்.
மூன்றாவதாக ஏசாயா 49 8 10 வரை. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். இரட்சணிய நாளிலே உனக்கு நான் உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். எதற்காக தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றால் சீர்கெட்டு கிடக்கிற பூமியை சீர்படுத்த, சீர்கெட்டு போனோட வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக சொல்றாரு. நான் உனக்கு செவி கொடுத்தேன். I have heard you. நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். எந்த நாள்ல? That says the Lord in an acceptable time. ரட்சணிய நாள். This day is an acceptable day for you, for everybody. இந்த நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் ரட்சணிய நாள். இன்றைக்கு தேவன் நமக்கு செவி கொடுக்க போகிறார். I have heard you. நான் உனக்கு செவி கொடுத்தேன் ரட்சணிய நாளில், அனுக்கிரக நாளில். ஆமென். தேவன் செவி கொடுக்கிறவர். அற்பமான மனிதன் என்று தள்ளப்பட்ட ஒருவனுடைய குரலை கேட்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் இயேசுவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. I have heard you. நான் உனக்கு செவி கொடுக்கிறேன்ப்பா. நான் உனக்கு செவி சாய்க்கிறேன். நீ பேசு. You must talk with me. Every time, every day, every minute. பேசு. I want your speak. I want your talk. நீ எனக்கு பேசணும். நான் அதை விரும்புறேன். பேசு. என்னோடு பேசு. எங்கெங்கயோ போய் பேசணும். யாரோட பேசுறோம்? தேவனோடு பேச மறுத்து விடுகிறோம். நேரத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். மணிக்கணக்காக பேசுகிறோம். தேவன் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நமக்காக காத்திருக்கிறார். The Lord have waited for everyone. பேசுவாங்களா? காத்து கொண்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய நம்பி அவர் வீணா போறார். நம்பி அவர் ஏமாந்து போறார். நீ ஜெபம் பண்ணீங்க நம்பி வர்றாரு உங்க ஜெப இடத்திற்கு. நீங்களும் அந்த இடத்துக்கு போவதில்லை. வேற எங்கேயோ போயிடுறோம். செல்போனை தூக்கிட்டு யாரோட பேச போயிடுறோம். எங்கேயோ போய் தனியாக உட்கார்ந்து உறவாடுகிறோம். தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ has been seeing. யாரோட பேசிட்டு இருக்கோம்? அவர் கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். Everybody, the Lord has been seeing. ஒவ்வொருத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிறார். I have heard you. நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். நீ பேசு. வாசிகள் அடுத்த வரியை. ரட்சணியில் உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். நல்லா கவனிங்க. எதற்காக நான் செவி கொடுத்தேன்? The day of salvation I have helped you. I have helped you. நான் உதவி இருக்கிறேன். ரட்சணிய நாள், அனுக்கிரக நாள், acceptable day. யோசித்து பாருங்க. இந்த தேவன் எவ்வளவு நமக்காக இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க. நீ பேசுவீங்கன்னு நம்பி இறங்கி வர்றாரு அந்த இடத்துக்கு. அந்த இடம் வெறுமையா கிடக்கு. அந்த இடத்துல ஆள் இல்லை. நம்ம செல்போன் நின்றுட்டு இருக்கிறோம். தேவன் தனி நின்று கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க. 23வது நீதிமொழிகள் நினைக்கிறேன், முதல் வசனம் வாசித்து பாருங்க. அதை நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்காரும் போது உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். அதிபதியோட போஜனம் பண்ண உட்காரும் போது, அதிபதினா ராஜா. When he is down to eat, a ruler, with ruler. சொல்றாரு, what is before you? What is before you? உனக்கு முன்னால் இருக்கிறத பார் என்னன்னு. அடுத்த வசனம் சொல்லு. நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையிலே கத்தியை வை. When you sit down to eat. யாரோட? ஒரு அதிபதியோட. A ruler, with a ruler. What is before you? உனக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாரு. அது கள்ள போஜனம். இன்னைக்கு சபையில் ஒரு பத்திரிக்கை கொடுத்தா அந்த விருந்துக்கு வரமாட்டோங்கிறோம்.
நாட்டை அடிச்சு ஊரை அடிச்சு உலையில போட்டு கோடி கோடியா லட்சம் லட்சமா கொள்ளை அடிக்கிற திருடருடைய கூட்டத்துல போய் அங்க நான் விருந்து சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறோம். தொண்டையில கத்தியவை, தொண்டையில கத்தியவை. அதான் சொல்றாரு, வாட் இஸ் பிஃபோர் யூ, உனக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாரு. when you sit down to eat. பெரிய ஆளுதான், பெரிய ராஜா, பெரிய அதிபதி தான். உனக்கு முன்னால இருக்கிறது பாரு, அது கள்ள போஜனம்ப்பா, திருட்டுத்தனமா வந்த போஜனம். அதை சாப்பிட பல்ல இழிச்சிட்டு போற ஒரு பரிசுத்தமான அங்க இங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு விருந்து வச்சு பத்திரிக்கை வச்சு உன்னையும் ஒரு மனுஷனா நினைத்து, உன்னையும் ஒரு விசுவாச நினைத்து, நீ இந்த சபையில் அங்கத்தை நினைத்து மதிச்சு கொடுக்கிறான். நீ போ டாட்டா காட்டிட்டு போறிய உருப்புடுவியானே. You are living with the devil. You are one of the devil. You are one of the Satan. இங்கெல்லாம் வர முடியாது, அங்க போ. அது சொல்றாரு, உனக்கு முன்னால் இருக்கிறத பாடுறா. உட்கார்ந்து இருக்கிற ரூலர், அதிபதி, ஆட்சியாளர். வாட் இஸ் பிஃபோர் யூ, உனக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, பெரிய ஆள் இருக்கலாம். தேவனுக்கு முன்னால அவன் பிச்சைக்காரனுக்கு கீழே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக அவன் பிச்சைக்காரனுக்கு கீழே. ஹல்லேலூயா. ஊருக்கு வேணா பெரிய ஆளியா, ஒரு பரிசுத்தவன் கஷ்டப்பட்டு அங்க இங்க கடன் வாங்கி யாரு கொடுக்கிற உதவியில் அவனால முடிஞ்ச சின்ன விருந்து வச்சு மனுஷனா மதிச்சு உனக்கு கொடுக்கறான் பாரு. நீ ஒரு மாடு, யூ ஆர் மாடு, மாடு, வேற அனிமல். ஆமா, சோத்திரம். பரிசுத்தாய் பற்றி என்ன புண்ணியம், ஞானஸ்நானத்தை என்ன புண்ணியம். ஒரு பரிசுத்தமான ஒரு ஆபத்துல அவன் சோத்திரம் சொல்லுவான். யா, இந்த பரிசுத்த வாட்டி சோத்திரம் சொல்லுவாங்க. அந்த திருடர்கள் சோத்திரம் சொல்லுவாங்களா? அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களா? அங்க பல்ல இழிச்சிட்டு ஓடுறியப்பா. ஒரு பரிசுத்தம் கல்யாணத்துக்கு உன்னால வர முடியலையே. எங்க போகுது நம்முடைய வாழ்க்கை? எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். செக்அப் பண்ணுங்க நீங்க உங்க வாழ்க்கையை. பிரேக் இல்லாத வண்டியை ஓடிட்டு இருக்கு. வாசிக்கலாம் இந்த வசனத்தை, வாசிப்போம். சொல்றாரு பாருங்க, ஐ ஹேவ் ஹியர்ட் யூ, ஐ ஹேவ் ஹெல்ப்ட் யூ. நான் உதவி செய்கிறேன், உதவி செய்திருக்கிறேன், நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். எதற்காக என்ன தெரியுமா? நீ மாத்திரம் நல்லா வாழ்வதற்கு இல்லப்பா, இந்த பூமியை சீர்படுத்தணும்பா. சீர்கெட்டு கிடக்கு பூமி என்பது பூமியில் உள்ள மக்களை குறிக்கிறது. ஒரு பக்கம் குடி பெருகிட்டு இருக்கு. நம்ம ஒரு விண்ணப்பம் வச்சோம், கஞ்சா குடிக்கிறவங்க பெருகிட்டு இருக்காங்க, மாணவர்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க, பெரியவர்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்காங்க, ஹார்ட்ஸ் போடுற பெருகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சபைக்குள்ளது ஊடுருவி வந்துட்டு சபையில ஹார்ட்ஸ் போடுற பெருகிட்டு இருக்கான். குடிகாரன் இன்னைக்கு சபையில பெருகிட்டு இருக்கான். உலகத்துல கேட்க வேண்டாம், மல்டி மல்டி மல்டிபை மல்டிபை மல்டிபை, அது எத்தனையோ மடங்கு பெருகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் செவி கொடுக்கிறேன், ஏன் தெரியுமா? உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், ஏன் தெரியுமா? இந்த பூமியை சீர்படுத்த, இந்த பூமியை சரியாக்க, இந்த பூமியை உள்ள மக்களை சரிப்படுத்த, இந்த பூமியில மக்களுக்கு போய் சொல்லுவதற்காக, இந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் உனக்கு செவி கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன். பூமியை சீர்படுத்தி, வாசிக்கலாம். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். பாழாய் கிடக்கிற இடங்களை பிசாசு பாழாக்கிட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். ஒண்ணெல்லாம் போச்சு, நிறைய பேருடைய வாழ்க்கை ஒண்ணெல்லாம் போச்சு. தரைமட்டம் ஆயிட்டு, நிர்மூலம் ஆயிட்டு. அந்த இடத்தை நீ சுதந்திரிக்கணும்பா. அங்க உயிர் மட்டும்தாயா இருக்கு. பாழா போச்சியா, முழு நாசம் வந்துட்டுப்பா. அடுத்து அவன் தொண்டையில் அவன் கத்தி வச்சிருவான்யா, அவன் உயிரை கடைசியா எடுத்துருவான். அந்த இடத்துக்கு போவியா? அந்த மக்களுக்கு போய் சொல்லுவியா? அந்த மக்களுக்காக ஜெபிப்பியா? அந்த இடத்துல போய் வார்த்தையை விதைப்பியா? அங்க நீ போக முடியுமா? அதற்காக தான் உனக்கு நான் செவி கொடுத்தேன். அதற்காக தான் உதவி செய்த, இடத்தை கொடுத்து, வீட்டை கட்டி, வயலை வாங்கி, வாகனங்களை வாங்கி, பிள்ளைகளை படிக்க வைத்து, பிள்ளைகளுக்கு வேலை சம்பாதித்து எல்லாம் எதற்காக கொடுத்தேன்? என் ஜனங்கள் அழிந்து போய் கிடக்கிறாங்க, பூமி நாசமா கிடக்கு. அந்த பூமி நீ சீர்படுத்தணும். நீ எனக்கு தேவைப்பா, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. நீ வருவியா? இந்த வேலைக்கு நீ வருவியா? சொல்ல வருவியா? வாசிக்கலாம். சீர்படுத்தி, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும். கட்டுண்டவர்களை நோக்கி
புறப்பட்டு போங்கள் என்றும் புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி நான் உன்னை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஜனங்களுக்கு உன்னை உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. வறட்சியான முழு நாசத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற முழு நாசமடைந்த ஒரு நபரை நீ சந்தித்தால் உன்னை நடத்துவேன் ஐயா, நடத்துவேன். I will guide them. I will guide them. நான் அவர்களை நடத்துவேன் ஐயா. போவியா? அந்த இடத்துக்கு போவியாப்பா? நீ போவியா? தேவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவன். வேத சட்டம் இல்லாமல் ஒரு ரட்சிப்பை தரமாட்டார். ஒரு மனிதன் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு நபருக்காக உபவாசம் இருக்க வேண்டும். நீ போவியா? ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணுவியா? அந்த இடத்தை நான் மறுபடியும் செழிப்பாக்குவேன். அந்த இடத்தை மறுபடியும் நான் உருவாக்குவேன். எனக்காக போவியா? நான் வேலை செய்ய தயாரா இருக்கிறேன்ப்பா. என் மகனே, என் மகளே, உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். உன்னை நான் படைத்து இருக்கிறேன். உன்னை நான் வேர் பிரித்து இருக்கிறேன். உனக்கு நான் சுகத்தை கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறேன். நீ அந்த இடத்துக்கு போவியா? எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவன் திமிரு பிடிச்சவன், அவன் குடிகாரன், அவன் திருடன், அவன் போக்கிரி பையன், அடங்காதவன் ஆகவே நாசமா போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்னால அப்படி சொல்ல முடியல. அந்த இடத்திற்கு போகக்கூடிய ஒரு நபர் எனக்கு தேவை. ஒரு நபர் எனக்கு தேவை. சுவிசேஷம் அறிவிக்க ஒரு நபர் எனக்கு தேவை. அவர் சொல்றார் பாருங்க, இந்த 9வது வசனம், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள். எங்க புறப்பட்டு போங்க? கர்த்தரிட்ட புறப்பட்டு போங்க என்று சொல்லவா? இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவா? நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்து. அதுக்குதான்ப்பா உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் உடன்படிக்கை செய்து வச்சிருக்கிறேன். என் மக்களை நீ காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு அநேகர் அந்த வேலையை விட்டுட்டாங்க. நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, இன்னும் ஒருபடி கொஞ்சம் மேல நம்ம சபை, இவ்வளவுதான் நம்முடைய சர்க்கிள். இதற்கு மேல ஒருபடி அந்த பக்கம் வெளியில போகணும். அதெல்லாம் பார்ப்பா. அவர்களெல்லாம் என் மக்கள், அவர்களெல்லாம் என் மக்கள். They are my people. எனக்கு சொந்தமானவர்கள், அவர் என்னுடையவர்கள். அவர்களை நான் மீட்கணும், அவர்களுக்கு நான் ஒரு விடுதலை கொடுக்கணும். நீ போவியா? அதற்காக தானே உனக்கு நான் செவி கொடுத்தேன். I have heard you. I have helped you. உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேனே, உனக்கு நான் செவி கொடுத்திருக்கிறேன். எத்தனை ஜபத்திற்கு நான் பதில் செய்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் கேட்டேன். இப்ப நான் காட்டுற இடத்துக்கு நீ போவியா? அழிந்து ஒளிந்து ஒண்ணுமில்லாமல் முழு நாசத்தையும் அடைந்திருக்கிற இடத்துக்கு நீ போவியா? சங்கீதக்காரன் சொல்றேன், I had waited for comfort. No one come to me. ஆறுதலுக்காக காத்திருந்தேன். I had waited for compassion. No one, ஒரு மனுஷன் கூட என்கிட்ட வரல. அவன் அங்கல் அழைக்கிறான். I had waited for compassion. No one come to me. ஒரு நபருடைய இடத்தில் வரவில்லை. சொல்றான், கண்மலையாகிய கிறிஸ்துவே, கண்மலையாகிய தேவனே, கண்மலையாகிய பிதாவே, எனக்கு உதவி செய். ஆறுதலுக்காக காத்திருக்கிறேன், ஆறுதலுக்காக காத்திருந்தேன். ஒருவர் கூட என் பக்கம் வரவில்லை. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அதே இடத்தில் இயேசு வருவார். The Lord will come to the place. Hallelujah. The Lord will come. அவர் வருவார். The Lord will come. The Lord will give you double honor. Double honor. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையா. அவர் எதிர்பார்க்கிறாரே. வசனம் ஒரு விதத்தில் விதைத்தால்
அவர் அங்க வந்து வேலை செய்வார். ஒரு நபர்கிட்ட நீங்க வசனம் சொன்னா அவர் இறங்கி வந்து கிரியை செய்வார். சொல்ல ஆள் தேவை, சொல்ல ஆள் தேவை. இருளில் கிடக்கிற ஜனங்களை பார்த்து புறப்பட்டு போங்க, கட்டுண்ட மக்களை பார்த்து புறப்பட்டு போங்க. இந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் தேவை அவருக்கு. அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷன் பக்கத்திலையும் வேதத்தை அறிந்த தெரிந்த உள்ளத்துல பதித்து வைத்த ஒரு நபர் தேவை. அதான் சொன்னார், you are priest of God, you are servant of the God. எதற்காக? ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பதற்காக, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பதற்காக. நீங்க அநேக கேட்டுட்டு நான் உண்டு ஏன் உண்டு, why should I go to there? நான் அங்க போகணும், எதற்காக அங்க நான் போக வேண்டாம்? என் வாழ்க்கை போதும், எனக்கு உள்ளது போதும். நோ, எதற்காக தேவன் அழைக்கவில்லை. everybody must go there. அழிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு, மக்கள் செத்து கொண்டிருக்கிற, பாவத்தில் தொலைந்து கொண்டிருக்கிற, முழு நாசத்தையும் அடைந்து கொண்டிருக்கிற இடத்திற்காக நீங்களும் நானும் கட்டாயம் போக வேண்டும். we must go there. கட்டாயம் போக வேண்டும், கட்டாயம் போக வேண்டும். இது நம்முடைய தலையில் விழுந்த கடமை. அல்லேலூயா, தலையில் விழுந்த கடமை. ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் போயிடுவீங்களா? நான் போறேன் அந்த இடத்துக்கு, நான் போறேன் இயேசுவே. அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் இடத்துக்கு நான் போறேன், செத்து கொண்டிருக்கிற மக்கள் நான் போறேன். பாவத்துல, சாபத்துல, மதுபானத்துல, போதை பொருள், அநியாயத்துல, அக்கிரமத்துல, துரோகத்துல செத்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நான் போறேன். தேவனே, நான் போறேன்யா, நான் போறேன், நான் போறேன் அந்த இடத்துக்கு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த அழிந்து கொண்டிருக்க இடத்திற்கு சுவிசேஷம் சொல்ல நான் போறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் போறேன்யா, நான் போறேன், நான் போறேன். தேவனே, நான் போவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அந்த இடத்திற்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் ஆசாரியன் எண்ணப்பட வேண்டும், நான் உம்முடைய பணிவிடக்காரன் எண்ணப்பட வேண்டும், நான் ஆசாரியன் என்று அழைக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய ஆசாரியன் என்று நான் அழைக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய பணிவிடக்காரன் என்று நான் அழைக்கப்பட வேண்டும். அந்த பெயர் எனக்கு சூட்டப்பட வேண்டும். நான் போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் போகிறேன். ஹல்லேலூயா, நான் போறேன்ப்பா, நான் போறேன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, I will go there, I will go there, I will go there. நான் போறேன், நான் போற அந்த இடத்திற்கு. தேவனே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அரங்களோடு, வல்லமைகளோடு, அபிஷேகத்தோடு என்னை அனுப்பும். ஒரு தைரியத்தை கொடுத்து என்னை அனுப்பு, நான் போகிறேன். ஆமென், ஆமென். எல்லாம் இழந்து போனி ஒன்றுமே கிடைக்காத அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாக. நீ போய் சொல்லுப்பா, நீ போய் சொல்லு, நீ சொல்லு. நீ சொல்ற இடத்துல நான் கிரியை செய்வேன், நீ சொல்ற இடத்துல நான் வேலை செய்வேன், நீ சொல்ற இடத்துல நான் காது கொடுத்து கேட்பேன், அங்க நான் உனக்கு உதவி செய்வேன், நீ சொல்றதுபடி நான் காப்பாற்றுவேன். இருளில் இருக்கிற ஜனப்பத்தை பார்த்து சொல்லு, புறப்படுன்னு சொல்லு. கட்டப்பட்டு இருக்கிற மக்களை பார்த்து சொல்லு, இனி உங்களுக்கு வேண்டாம், அந்த கட்டு இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது, நீங்க புறப்பட்டு வாங்க என் கூட சொல்லு. போய் அழைத்து கொண்டு வா. நீ எனக்கு தேவைப்பா, நீ எனக்கு தேவை. ஹல்லேலூயா, நீ எனக்காக தேவை. எனக்காக, 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 எனக்காக வா, எனக்காக வா, எனக்காக அந்த இடத்துக்கு போ, எனக்காக அந்த வேலையை செய். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 10வது வசனம். அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, ஆமென், உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகிற இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். ஜீவ நீரூற்று இயேசு கிறிஸ்து. வேத வசனம் இதுதான் ஜீவ நீரூற்று. அங்கே கொண்டு போய் விடுவார். நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். ஆதரவற்றவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பார். அந்த வார்த்தையின்படி ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் இந்த வேதத்தை கொண்டு. 4வதாக எசேக்கியேல் 36:33. எசேக்கியேல் 36:33. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அவாந்தரமான ஸ்தலங்களும், the ruins shall be rebuilt. The ruins, நாசமாய் போனது, நாசமாய் போனது. The ruins, the ruins shall be rebuilt. மறுபடியும் இது கட்டப்படும். நாசமாய் போனது எப்பொழுது?
இந்த வேலையை அவர் செய்ய வைக்கிறார் பாருங்க. உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நான் மன்னித்து, அல்லேலூயா, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நான் உங்களை விட்டு நீக்கி, வாசிக்கலாம், உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன், நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது நான் உன்னை சுத்தம் பண்ணுகிற அப்பொழுது நாசமாய் போன இடத்தை நீ மறுபடியும் கட்டி எழுப்புவாய். சுத்தமாகணும். ஒரு நிமிஷம் முழங்கல் போடுங்க. என்னை சுத்தமாக்குங்கப்பா, என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்க, என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்கப்பா. பேச்சு, வார்த்தை, செயல்ல என்னை சுத்தமாக்கு. நான் மாசுபட்டு இருக்கிறேன், கரைப்பட்டு இருக்கிறேன், வார்த்தையினால கரைப்பட்டு, கோபத்தினால கரைப்பட்டு இருக்கிறேன், எரிச்சல் வந்ததுனால கரைப்பட்டு இருக்கிறேன். அப்பா சுத்தமாக்கும் அந்த நாளிலே, சுத்தமாக்குகிற அந்த நாளிலே ஐயா, அசுத்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு நபரை கொண்டு புதியதாய் கட்ட முடியாது. அசுத்தத்தோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு புதியதாய் கட்ட முடியாது. நான் உங்களை சுத்தமாக்கும் அந்த நாளிலே, நான் உங்களை சுத்தமாக்கும் அந்த நாளிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நான் உங்களை சுத்தமாக்குற அந்த நாளிலே, நான் உங்களை சுத்தமாக்குற அந்த நாளிலே. ஹல்லேலூயா. நீங்கள் பட்டணங்களிலே குடியேற்றி வைக்கப்படுவீர்கள், நீங்கள் பட்டணங்களிலே குடியேறுவீர்கள், உங்களை பட்டணங்களிலே குடியேற்றி வைப்பேன். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா என்னை சுத்தமாக்கும், என் வாயை சுத்தமாக்கும், என் வார்த்தைகளை சுத்தமாக்கும், என் எண்ணங்களை, நினைவுகளை சுத்தமாக்கும், என் சிந்தனையை சுத்தமாக்கும், என் பார்வையை சுத்தமாக்கும், என் இருதயத்தை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஹல்லேலூயா. உங்களை சுத்தமாக்குகிற அந்த காலத்தில் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உங்களுடைய அநியாயங்களை எல்லாம் நீக்கி, உங்கள் துரோகங்களை எல்லாம் நீக்கி, உங்களுடைய மீறுதல் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குகிற அந்த காலத்திலே நீங்கள் பட்டணங்களிலே குடியேற்றி விடப்படுவீர்கள். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், அவாந்தரமான நாசமாய் போன இடங்கள் கட்டப்படும். என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்க ஐயா. அவாந்தரமான ஸ்தலங்கள், அவாந்தரமான ஸ்தலங்கள், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா என்னை சுத்தமாக்கு, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க ஐயா. அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி, உங்களுடைய அநியாயங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குற அந்த நாளிலே. ஆமே. என்னை சுத்தமாக்கணும். ஒப்பு கொடுங்க. எந்தெந்த அசுத்தம் உங்கள்கிட்ட கலந்து இருக்கும், வாயினால், எண்ணங்களினால், நினைவுகளினால், பார்வைகளினால் எந்தெந்த எண்ண அசுத்தங்கள் கலந்து இருக்கிறது, என்னை கழுவுன்னு சொல்லுங்க, என்னை சுத்தமாக்குன்னு சொல்லுங்க. என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்க ஐயா, என்னை சுத்தமாக்குங்க ஐயா, என்னை சுத்தமாக்குங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுத்தமாக்குங்க ஐயா, என்னை சுத்தமாக்குங்கப்பா. ஆண்டவரின் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி என்னை சுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே, நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே நீங்கள் பட்டணங்களிலே குடியேற்றி விடப்படுவீர்கள். அவாந்தரங்களும் புதிதாய் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். இடிந்து நொறுங்கி முழு நாசம் அடைந்தது, முழு அழிவுக்கு உள்ளானது கட்டப்படும், உருவாக்கப்படும், மறுபடியும் உருவாக்கப்படும். ஆமென். உட்காரு, வாசிக்கலாம். ஒரு சின்ன துளிர் கூட விடல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது பயிரிடப்படும் அந்த இடம். ஒரு செழிப்பு நமக்காக வரப்போகிறது. பாழா போன இடத்துல ஒரு பயிர் உருவாக, ஒரு பயிர் அல்ல, ஒரு தோட்டம் உருவாக போகிறது. ஒரு பெரிய தோட்டம் உருவாக போகிறது. ஒரு பெரிய தோட்டத்தை தேவன் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. பாழான ஸ்தலம் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக அந்த இடம் பயிரிடப்பட போகிறது. ஆமோஸ் குறிச்சிங்க, 9ஆம் அதிகாரம் 14, 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவை. நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்ப போகிறார். கடைசியாக நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்ப போகிறார். 9, 14, 15
நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. I will plant them in their land. I will plant them in their land. உங்க தேசத்தில், உங்களுடைய இடத்தில் நான் உங்களை வளர செய்வேன், உங்களை நான் செழிப்பாக்குவேன். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அதனுடைய ரசத்தை குடிப்பீர்கள், அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். நான் உங்களை நாட்டப் போகிறேன், நான் உங்களை செடியாக நடப்போகிறேன். ஹல்லேலூயா. அழிந்து போன இடத்துல தேவன் அந்த செடியை நடப்போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகிறது. சிறையிருப்பை தேவன் திருப்ப போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் குறிச்சிங்க, ஏசாயா 44, 25, 26. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஏசாயா 44, 25, 26. ஸ்தோத்திரம். ஆமோஸ் 9, 14, 15. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நகரங்களை கட்டி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. புதியதை கட்டப் போகிறீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டப் போகிறீர்கள். பழையது கட்டினது இடிந்து போனது, உழைத்தது இடிந்து போனது, பிரயாசப்பட்டது இடிந்து போனது, பாடுபட்டு சம்பாதித்தது எல்லாம் இழந்து போனீர்கள். சரீர பலத்தை இழந்து போனீர்கள், நன்மைகளை இழந்து போனீர்கள், சுகத்தை இழந்து போனீர்கள், சகல ஆசீர்வாதத்தை இழந்து போனீர்கள், சமாதானத்தை இழந்து போனீர்கள். இழக்காது ஒன்றுமில்லை, உயிரை மட்டுமே நீங்கள் இழக்கவில்லை, மீதம் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்ட போகிறீர்கள். தைரியத்தை விடாதிருங்கள், தைரியத்தை விடாதிருங்கள், தைரியத்தை விடாதிருங்கள், நம்பிக்கையை விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாய் கட்ட போகிறீர்கள், புதிதாய் கட்ட போகிறீர்கள். இழந்து போனது புதிதாய் உருவாக போகிறது. உங்கள் கரத்தை கொண்டு கட்ட போகிறார், உங்கள் விசுவாசத்தை கொண்டு கட்ட போகிறார், உங்கள் ஜெபத்தின் மூலம் கட்ட போகிறார், உங்கள் ஜெபத்தின் மூலம் கட்ட போகிறார், உங்கள் உபவாசத்தின் மூலம் கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்திற்கு கடைசி நாள் இது, உங்கள் கடனுக்கு கடைசி நாள் இது, உங்கள் வேதனைக்கு கடைசி நாள் இது, உங்கள் வியாதிக்கு கடைசி நாள் இது, உங்கள் எல்லா அவமானத்திற்கும் கடைசி நாள், கடைசி நாள், கடைசி நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே கடைசி நாள். இன்றைக்கு தேவன் ஆரம்பிக்க போகிறார். புதிதாய் கட்டுவதற்கு, உங்கள் கரத்தை கொண்டு கட்டுவதற்கு புதிதாய் துவங்க போகிறார், புதிதாய் துவக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஆவியை. அல்லேலூயா. உங்கள் துக்கத்துக்கு கடைசி நாள், உங்கள் வேதனைக்கு கடைசி நாள், உங்கள் வியாதிக்கு கடைசி நாள், உங்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள். இன்றைக்கு 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 தேவன் புதிதாக நடப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகள் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அந்த ரசத்தை அவர்கள் குடிப்பார்கள். ஹல்லேலூயா. அவைகளின் கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். பெரிய பலன் இறங்கி வரப்போகிறது, பெரிய நன்மை. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேயா. கர்த்தருடைய ஆசாரியன் என்று அழைக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய பணிவிடக்காரன் என்று அழைக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய ஆசாரியன் என்று அழைக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய பணிவிடக்காரன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அனைவரும் கர்த்தருடைய ஆசாரியர்கள், நாம் அனைவரும் கர்த்தருடைய பணிவிடக்காரர்கள். ஆமென். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய துளிர் விட போகிறது உங்கள் வாழ்க்கையில. இன்றைக்கு ஆரம்பமாக போகிறது. வார்த்தையை நம்புங்கள், வசனத்தை நம்புங்கள், வார்த்தையை நம்புங்கள். ஆமென். எல்லாரும் முழங்கால் போயிட்டு பணிந்து கொள்ளும். 21 பஸ் நிக்க சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, நம்முடைய தொழுகையை அங்கீகரித்தபடி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய தொழுகையை, நம்முடைய பணிந்து கொள்ளுதலை அங்கீகரித்தபடி அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம்.
எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்ல. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நல்ல தெய்வமே. புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள், புதியதாய் கட்ட போகிறீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள். ஒவ்வொருவரும் புதியதை கட்ட போகிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகலவன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.